11 அரசு மருத்துவமனைக்கு 10 படுக்கை வசதி கூடிய ஒரு ஐசியூ ஒரு செட்டப், அதற்கான தேவையான அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பண்ணி இன்னைக்கு நம்ம இனாகிரேட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த 11 இடங்கள் என்னன்னா, கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை, தென்காசி அரசு தலைமை மருத்துவமனை, திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனை, ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை, மயிலாடுதுறை மற்றும் கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருவாரூர், விருதுநகர் ஆகிய இடங்களில் இந்த ஒவ்வொரு இடங்களிலும் 70 லட்சம் மதிப்பிலான இந்த உதவிகளை சிஎஸ்ஆர் ஃபண்டில் இருந்து HDFC பேங்க் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் சார்பாகவும் சுகாதாரத்துறை அவர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதன் மூலமாக தமிழகத்தின் தமிழக அரசின் லட்சியமான அனைத்து மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவையை கொண்டு போகணும் அப்படிங்கிற இதில் மேலும் இன்னொரு படி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மற்ற கார்பரேட்ஸுக்கும் மற்ற தொழில் நிறுவனங்களுக்கும் நாங்கள் ஒரு அப்பீலாக ஃபைல் பண்ணுறோம். இன்னும் மேலும் உங்களுடைய சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து பெருமளவு உங்களுடைய நிதியை சுகாதாரத்துறைக்கு, மருத்துவத்துறைக்கு நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் மேலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் என்னென்னா, இங்கே அந்த கிட்னி திருட்டு கேஸில் நம்ம ஏற்கனவே நீங்கள் கேட்டிருந்தப்ப நான் சொல்லியிருந்தேன், வெளிப்படையான ஒரு முறையில் இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் போகும்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் தவறு யார் செஞ்சிருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் நம்ம உறுதியளித்திருந்தோம். மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி பார்த்திங்கன்னா இப்போ நாமக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். 3 மருத்துவமனை மீதும் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீதும் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். இன்னும் இந்த நம்பர் ஆகலை. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் மீதும் அவர்கள் சார்பாகவும் டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் எடுக்கவும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். சட்டப்படி இதன் வாயிலாக நான் என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறேன்னா, என்ன உறுதிமொழி கொடுக்குறோம்னா, கண்டிப்பாக நேர்மையான முறையில் எந்தவித தலையீடும் இல்லாமல், எந்தவித அரசியல் தலையிடம் இல்லாமல், வேறு எந்தவித நோக்கமும் இல்லாமல் இந்த விசாரணை, இந்த கோர்ட்டோட நடவடிக்கைகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்புறம் டெங்கு, இந்த நேரத்தில் டெங்குவோட பரவலும் சற்று அதிகமாக இருக்குது. மக்கள் பார்த்துட்டு அந்த டேட்டா சென்ற ஆண்டுகளை கம்பேர் பண்ணுறப்ப 2024 இதே அப் டு ஜூலை 21 வரைக்கும் கிட்டத்தட்ட 23,000 கேஸ் இருந்தது. 2025 11,000 கேஸ் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2026 9,000 கேஸ் இருக்குது. மருத்துவர்கள் ஃபீல்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்ஸ்லேருந்து ஒரு ஃபீட்பேக் என்ன வரும்னா, டெங்கு கேசஸ் அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. கண்டிப்பாக அரசு டெங்கு பரவலை தடுக்கிறதுக்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். கொசு ஒழிப்பு பணியாளர்கள் நகர்ப்புறங்கள்லையும் அங்கே கிராமப்புறங்கள்லையும் அவங்க பணியை செஞ்சிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா இதன் மூலமாக என்ன சொல்லிக்க விரும்புகிறோன்னா, மக்கள் அந்த உங்கள் வீட்டு பகுதியில் இந்த தண்ணீர் எங்கேயாச்சும் தேங்கி இருந்ததுன்னா அதை நீங்களும் கண்டறிஞ்சு அரசோட முயற்சிக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறோம். மக்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா கொசு உற்பத்தியை நம்ம தடுத்தால் தான் இந்த டெங்கு ஒழிப்பை நம்ம முழுமையாக நம்ம இந்த முயற்சிகளை நம்ம வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். அதனால் நீங்களும் மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்புறம் இதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. தமிழ்நாட்டோட ஸ்டாண்டு தான் கவர்மெண்டோட ஸ்டாண்டும். பார்த்தீங்கன்னா நீட் வேண்டாம் என்பது தான் தமிழ்நாட்டோட ஸ்டாண்டு. அதுதான் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினோட ஸ்டாண்டும் அதுதான். நீட் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது. அதனால் நம்ம நீட் வேண்டாம் என்று சட்டமன்றத்தில் ஏற்கனவே தீர்மானம் போட்டிருக்கோம். மீண்டும் ஒரு முறை நாங்கள் தீர்மானத்தை கொண்டு வரும். அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம ஒரிஜினல் சூட் ஃபைல் பண்ணியிருக்கோம். அதை நாங்கள் முறையாக அதை ஃபாலோ பண்ணி அதற்கான ஃபாலோ அப் மெஷர்ஸ் நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம். அறவழி போராட்டத்துக்கு கண்டிப்பாக இந்த அரசு எப்பயுமே எதிராக இருக்காது. பார்த்தீங்கன்னா இதுக்கு
நிரந்தர தீர்வு என்னன்னா அந்த கல்வி மற்றும் மருத்துவத்தை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரதான் நிரந்தர தீர்வாக இருக்கும். அது இடைக்கால தீர்வாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வந்து இந்த மருத்துவம் கல்வியை அங்கே கொண்டு வந்தால் மாநிலங்களுக்கு அவங்கவுங்க மாநில தேவை, அவங்களுடைய மக்களுடைய உணர்வுகள் சார்ந்து அவங்கள முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் நம்ம கொடுக்கணும். இப்போ எனக்கு என்ன புரியலன்னா, ஒன்றிய அரசு ஏன் பார்த்தீங்கன்னா அனைத்து மாநிலங்களுக்கும் தான் ஒரு காமனான ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கணும். ஏன்னா மாநில அரசுகள் அவங்க செலவில் கஷ்டப்பட்டு இவ்வளோ நீண்ட நெடுங்காலமாக மருத்துவக் கல்லூரிலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட வரி பணத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த மருத்துவக் கல்லூரிக்கும் தான் வந்து ஒரு அட்மிஷன்ஸை முன்னெடுக்கணும், அவங்க தான் பண்ணணும், எக்ஸ்க்ளூசிவாக அவங்க மட்டும்தான் பண்ணணும்னு ஒன்றிய அரசு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்போ சென்ட்ரலைஸ்டாக இப்படி ஒரு எக்ஸாம் நடத்துறதுனால தான் பல லட்சம் மாணவர்கள் நாடு முழுவதும் இந்த எக்ஸாம்ஸ் நடத்துறதுனால கண்டிப்பாக எங்கே ஒரு இடத்துல லீக் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் சூழல் கண்டிப்பாக வருது. இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்குங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, ஏற்கனவே பல முறை இது நடந்திருக்கு. இது யார் வந்தாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய லார்ஜ் ஸ்கேலில் எக்ஸாம்ஸ் நடத்துறதுனால ஒரு லீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒன்றிய அரசு தன் பிடிவாதமான போக்கை விட்டுவிட்டு அந்தந்த மாநில அரசுகளுக்கு அந்த மருத்துவ நுழைவுத் தேர்வை கண்டக்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், அந்த அட்மிஷன்ஸை கண்டக்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், அந்தந்த மாநிலங்களுக்கே கொடுத்துட்டா இந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஒன்றிய அரசுக்கு வேறு நிறைய விஷயங்கள் அவங்க பண்ண வேண்டிய பொறுப்பு நிறையா இருக்குது. அவங்களுக்கு இந்த ராணுவம், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், டிஃபென்ஸ், கம்யூனிகேஷன்ஸ், அதெல்லாம் ஃபினான்ஸ், எக்கனாமிக் மேனேஜ் பண்ணுறதுலாம் ஒன்றிய அரசோட நிறையா பொறுப்புகள் இருக்குது. இந்த கல்வி மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி நம்ம லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட்டுக்கு கொடுக்குறோமோ அது மாதிரி நமக்கு ஸ்டேட்ஸ் கொடுத்துட்டா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வராது. நம்ம ஒன்றிய அரசு கண்டிப்பாக கல்வி மருத்துவத்தில் இருக்கணும்னு நம்ம சொல்ல, அவங்க ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் அவங்க ஆப்ரேட் பண்ணலாம். மாநில அரசுக்கு முழு சுதந்திரம் வேணும், அதுதான் நம்மளோட கோரிக்கையாக நான் அதுக்கான முயற்சிகள் நான் கண்டிப்பாக எடுப்பேன். அதே போன்று திங்கட்கிழமை காலையில மாணவர்கள் போராட்டம் இது பண்ணி அவங்கள அடக்குமுறைக்கு உள்ளாக்குறதோ எல்லா வீடியோஸுமே பார்த்துருப்பீங்க நீங்களும். அவங்க மேல டெல்லி அரசு வந்து ஒன்றிய அரசு வந்து அடக்குமுறையில் கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துக்கு அப்புறம் நேற்று நைட்டு தான் கட்சி சார்பாகவும் சரி ஒரு நிலைப்பாடு தெரிவிக்கப்படுகிறப்போ எந்த மாதிரியான சூழல் இருக்கு சார்? டெல்லியில பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான அவங்களுடைய உணர்வுகள் நியாயமானது. அந்த உணர்வுகளுக்கு ஒன்றிய அரசு மதிப்பளிக்க வேண்டும். அதனால எதிர்கட்சி தலைவர், ஒன்றிய இருக்கிற எதிர்கட்சி தலைவரை இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறதும் ரொம்ப கண்டிக்கத்தக்கது தான். இதில் எந்த மாற்று கருத்து கண்டிப்பாக கிடையாது. அவர்களுடைய நியாயமான கோரிக்கை உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். ஒன்றிய அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. அந்த கண்டனமுமே கட்சி சார்பாக மட்டுமே வெளியிடப்படுது. யாரோட பொதுச் செயலாளரோ முதலமைச்சரோ தலைவரோ யாரோ ஒருத்தவங்க வலியுறுத்துற மாதிரி இல்லாம கட்சி சார்பாக பொதுப்படையா எந்தவித சமரசம்லாம் எப்பயுமே இல்லைங்க, உங்களுக்கே தெரியும். அதனால இதுதான் எங்களுடைய தீர்க்கமான ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட். இதுல எந்தவித டைலூஷனோ காம்ப்ரமைஸோ கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் எப்ப கண்டனம் தெரிவிச்சாரு? அதாவது கூட்டணி கட்சியில இருக்கிறப்ப அவங்க உடனடியா ரியாக்ட் பண்றதுக்கும் இப்ப வந்து லேட்டா பண்றதுக்கும் வித்தியாசம் நீங்களே பார்க்கலாம். உண்மையான அவங்க வந்து தேசியவாதி சமூக நீதியில காப்பாற்றுறவங்களும் கிடையாது. அவங்களாம் சந்தர்ப்பவாதிகள் தான். அதுதான்